Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் என்னும் இந்த பிரமாணம் என்ற இந்த போதையில் விசுவாசம் என்றால் என்னங்கிறத பற்றி விளக்கி வருகிறோம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாயிருக்கிறது என்பது குறித்து நான் காண்பித்து வருகிறேன். இந்த உறுதி என்கிற வார்த்தை மூலப்பொருள் என்று சொல்லலாம். ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது இந்த போடியம் மேஜர் ஏதோ ஒரு மூலப்பொருள்லேருந்து வந்தது. அப்போ விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. எல்லாமே ஒரு மூலப்பொருள்லேருந்து வருது. எல்லா பொருள்களும் ஒரு மூலப்பொருள்லேருந்து வருது. அதுதான் விசுவாசம். இன்றைக்கி எதை பார்த்தாலும் அந்த சேர், நீங்கள் உட்காந்துருக்க சேர் ஒரு மூலப்பொருள் மூலமாக வந்தது. அந்த பொருள்லேருந்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் அந்த மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது? எல்லாத்துக்கும் மூலம் எதுனா விசுவாசம். அப்போ விசுவாசம் என்கிறது எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்குது. இவ்விதமாக காணப்படுகிறவைகளாகும் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. அப்படின்னா விசுவாசத்தால் உண்டாக்கப்பட்டது. காணப்படுகிற காரியங்களால் உண்டாக்கப்படவில்லை. காணப்படாத ஒரு சக்தி, ஒரு தெய்வீக சக்தி, விசுவாசம் என்னும் ஒரு தெய்வீக சக்தி, அதனால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். இது ஒரு மூலப்பொருள், எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இது மூலப்பொருளாக இருக்கிறதுனால எல்லாமே இதிலிருந்து தான் வந்ததுங்கிறதுனால இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவையாக இருந்தாலும் அதுக்கு மூலப்பொருளாக விசுவாசம் தான் இருக்குது. சுகம் வேணுமோ அதுக்கு மூலப்பொருள் விசுவாசம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதுக்கெல்லாம் மூலப்பொருள் விசுவாசமாக இருக்கிறது. அங்கிருந்தான் எல்லாம் வரணும். இந்த மூலப்பொருளை கர்த்தர் எங்கே வச்சிட்டாரு? விசுவாசம் என்னும் இந்த மூலப்பொருளை கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக வைத்திருக்கிறார். இதுதான் நான் போதிச்சு வருகிறேன். இதை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எது ஒன்று செய்யணும்னா வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். மரியாளுக்குள்ளே இயேசுவை கற்பந்தரிக்க பண்ணணும்னு சொல்லும்போது என்ன அனுப்பினார்? வார்த்தையை தான் அனுப்பினார். அவளும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாள். கற்பந்தரித்து குமாரனை பெறுகிறாள். அப்போ எதை செய்ய விரும்பினாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுகிறாரு? அனுப்புகிறார். வார்த்தையின் மூலமாக தான் அவர் கிரியை செய்கிறார். ஏன்னா வார்த்தை தான் மூலப்பொருள். வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா விசுவாசம் என்கிற இந்த சக்தி, இந்த மூலப்பொருளை எங்கே வச்சுட்டார் கர்த்தர்? வார்த்தைக்குள்ளாக வைத்துட்டார். அதனால தான் வார்த்தை நமக்குள்ளே வரணும். வார்த்தை வந்துட்டால் விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? விதைன்னு சொல்லுது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ பாருங்கள், விசுவாசம் தான் மூலப்பொருள். எல்லாத்துக்கும் எல்லாம் அதுலேருந்து தான் வரணும். விசுவாசத்துலேருந்து தான் வரணும். விசுவாசத்தினால தான் உலகமே உண்டாக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்கே வச்சுட்டுருக்காரு? வார்த்தைக்குள்ளாக வைத்து விட்டார். அந்த வார்த்தை ஒரு விதை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம் தான் மூலப்பொருள் எல்லாத்துக்கும். அந்த மூலப்பொருளாகி விசுவாசத்தை எங்கே வச்சுட்டாரு? வார்த்தைக்குள்ளே வச்சுட்டாரு. அந்த வார்த்தை தான் விதை. அந்த வார்த்தை விதை என்று வேதம் சொல்லுது. இந்த விதை என்கிற கான்செப்டை தான் இன்றைக்கி நான் பேச பண்ண விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்லும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் எடுக்கும்போது, இவளை பார்க்கும்போது இவைகள்லாம் என்னவா இருக்குது? ஒரு விதையை போல் இருக்கிறது. என்ன விதை? தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனைகளுக்கும் இது மூலப்பொருளாக இருக்கிறது. இந்த விதையை கொண்டு போய் நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைச்சா என்னவெல்லாம் வாக்கு பண்ணியிருக்குதோ அதையெல்லாம் நமக்குள்ளே அது பிறப்பிக்கும். இது ஒரு விதையாக இருக்குது. எதுக்கு விதையாக இருக்கிறது? இது ஒரு விசுவாச விதை. என்னத்தை இது பிறப்பிக்கிறது? தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை காரியங்களை நமக்கு பிறப்பிக்கிறது. அதனால தான் அந்த லா ஆஃப் ஜெனசிஸ்னு காமிச்சேன். இது என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் காமிச்சேன் இல்லையா? லா ஆஃப் ஜெனசிஸ் ஆதியாகமத்தின் ஒரு பிரமாணம். அது முதல்ல கர்த்தர் பூமியெல்லாம் உண்டாக்குன போது ஒரு பிரமாணத்தை செட் பண்ணார். பாருங்க, என்ன பிரமாணம் அது? ஒவ்வொரு மரஞ்செடி கொடிகள்லையும் கனிகள்லையும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அதாவது தன் விதைகளை உடையது. அது ஒன்று. ரெண்டாவது, அதாவது தன் ஜாதியின்படியே
பிறப்பிக்கும். விதை இல்லாத பழம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. விதை அதுக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அப்படி தான் உண்டாக்கிட்டார் கர்த்தர். விதை அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ பாருங்க, அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கணும் என்ன அர்த்தம்? அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க சொல்கிறேன். அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம பேசல. நம்ம என்ன விவசாயம் கற்றுக்கிறதுக்காக வந்துருவாங்க கிடையாது. எப்படி விதைக்கிறது எப்படியா இருக்குது கிடையாது. இயற்கை பிரகாரமான காரியங்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்கள் விளங்குது. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக்குவோம். ஒன்னொன்றுக்குள்ளேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்குதுன்னா அதை அப்படியே ஆவிக்குரிய காரியத்தை கன்வெர்ட் பண்ணுவோம். என்ன அர்த்தம்? ஒன்றொன்றுக்குள்ளேயும் விதை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டீர்கள்னா அதுக்குள்ளேயே அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய சக்தி விதையாக அதுக்குள்ளே இருக்கிறது. ஒரு வாக்கு தத்தம் கூட அதை நிறைவேற்றி தரக்கூடிய விதை இல்லாமல் வாக்கு தத்தம் கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வாக்கு தத்தம் தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தம் ஒரு பழம் மாதிரி அதுக்குள்ளேயே தன் தன் விதை உடையதா இருக்கிறத கர்த்தர் உண்டாக்கிட்டார். ஆதியாகமம் 1:11 அதான் சொல்லுது. எல்லாம் அதுக்குள்ள தன் தன் விதையை உடையவைகளாக உண்டாக்கி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது அது நல்லது என்று. இதான் நல்லதுன்றார். எது நல்லது? அதுக்கு தன் தன் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அதை அப்படியே ஆவிக்குரிய இதில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆவிக்குரியதை போதிக்கிறதுக்கு தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தம்முடைய வார்த்தை ஒரு விதமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஒரு விதமாக இருக்குது. அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா நானே உன் பரிகாரியே கர்த்தர்னு ஒரு வாக்கு தத்தம் பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கக்கூடிய விதை இந்த வாக்கு தத்தத்துக்குள்ளேயே இருக்கிறது. சுகம்னு ஒன்று வச்சிட்டாரு, அதுக்குரிய விதையை என்ன பண்ணிட்டார்? அந்த சுகத்துக்குரிய வாக்கு தத்தத்துக்குள்ளேயே வைத்துட்டார். அந்த சுகத்தை குறித்த வசனத்தை எடுத்து அதை ஒரு விதை மாதிரி ட்ரீட் பண்ணி அதை உங்களுடைய இருதயத்தில் விதைப்பீர்கள் என்றால் அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். ஏன்னா அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்படியா வைத்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எல்லா மரம் செடி கொடிகளும் அது தனக்குள் விதை உடையதாக இருக்கிறது. அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அப்படி தான் செய்திருக்கிறார் எல்லாத்தையும். அது நல்லது என்று கண்டார். கர்த்தர் பார்வையில் அது நல்லதுன்னு தெரியுது. அப்போ வசனம் விதையாக இருக்குமானால் நான் சொல்லுகிறேன் அந்த வசனத்துக்குள்ளாகவே அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாகவே அந்த வாக்கு தத்தம் சொல்லுவதை பிறப்பிக்கக்கூடிய விதை அங்கே இருக்கிறது. அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அப்போ சுகத்துக்குரிய வசனத்தை எடுத்திங்கன்னா சுகம் பிறப்பிக்கும். வாழ்வுக்குரிய வசனத்தை எடுத்திங்கன்னா வாழ்வு அது பிறப்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாலும் அதுக்கேற்ற வசனங்கள் எடுத்திங்கன்னா அது அதை பிறப்பிக்கும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற வாக்கு தத்தங்கள் எடுத்திங்கன்னா அது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அது உண்டாக்கும். பிஸ்னஸ் வெற்றி பெறணும்னா அதற்குரிய வாக்கு தத்தங்கள் எடுத்திங்கன்னா அதை இருதயத்தில் வைத்து விசுவாசம் உள்ளே இடம்பெற செய்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெற்றியை பிஸ்னஸில் ஒரு வெற்றியை பிறப்பிக்கும். இப்படி தான் வசனம் வேலை செய்து பாருங்க. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கு? அப்படி தான் வசனம் வேலை செய்யுது. இந்த வசனம் வெறும் பிரசங்க கேட்கறதுக்கு வசனம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டாங்க. வசனம் பிரசங்கியாக இருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஏதோ சொல்ல வர்றாரு. அதை ஒரு வசனம் இந்த சட்டை தொங்க விடுற கொக்கி பாரி வீட்டில் இந்த கொக்கி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, போனோடனே சட்டையை கழட்டி அதில் அப்படி தொங்க விடுறோம். அது மாதிரி அதனால் பிரசங்கியார் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை தொங்க விடுறதுக்கு ஒரு வசனம் தேவையாச்சே. அவரும் அப்படி தான் பண்ணுறாரு. சில நேரத்தில் எதோ ஒன்று சொல்ல வர்றாரு, அது ஒன்றும் வசனத்தில் இல்லை. இவர் சொல்ல வர்றதை தொங்க விடுறதுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இதை கொண்டு போய் அதில் தொங்க விட்டுறாரு. அதனால் ஜனங்களுக்குள்ளே வசனத்தை பற்றி ஒரு தாழ்வான எண்ணம் உண்டாயிடுச்சு, ரொம்ப மட்டமான எண்ணம் உண்டாயிடுச்சு. வசனம்னா என்ன? எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம், இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை இப்படியும் சொல்லிக்கலாம் அப்படியும் சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லிக்கலாம், ஆமானும் சொல்லிக்கலாம். நம்ம வசதி தான் எல்லாம். சும்மா பைபிள் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அதில் தொங்க விட்டுற வேண்டியது. ஹலோ, இருக்கிறீங்களா? அது கிறிஸ்டியன் ப்ரீச்சிங்கே கிடையாது. கிறிஸ்டியன் தப்பான மெத்தட் அது. வசனம் என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் சும்மா நம்ம கருத்துக்களை தொங்க விடுறதுக்கு ஒரு கொக்கி இல்லை.
இது என்ன சொல்லுதோ அது அப்படியே நிறைவேறும் உள்ளங்களில் போனால். அதனால தான் நாங்கள் வேறு அப்ரோச்சில் போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு எடுத்து விளக்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். ஏன்னா இதை விளக்கி சொல்லி இதில் என்ன இருக்குதுன்னு காண்பிக்கணும் ஜனங்களுக்கு. காண்பித்தாதான் அதை குறித்த விசுவாசம் அவர்களுக்குள்ள உண்டாக முடியும். அப்போ தான் அதை அவர்கள் அடைய முடியும். அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் அடைய முடியும். ஏன்னா எவ்வளோதான் கடவுள் ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்ன்றதை குறித்து ஒரு அறிவு இல்லைன்னா, இவங்களுக்கு தெரியலனா எங்கே இருக்குது, எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், நான் அதை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தெரியலனா எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 100 கோடி பேங்க்கில் போட்டிருந்தாலும் எந்த பேங்க்கு, என்ன அக்கௌண்ட் நம்பரு, எந்த ஊரில் இருக்குது பேங்க்கு, எங்கே எனக்காக போடப்பட்டிருக்குன்னு தெரியலனா பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டியதுதான். 100 கோடி அங்கேருந்து என்ன பிரயோஜனம் தெரியாத நமக்கு. அதை விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அதனால தான் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் இது. நான் சொல்ல வர்ற கருத்துக்களை தொங்க விடுறதுக்கு ஒரு வசனத்தை தேடிட்டில்லை நம்ம, அதுக்காக வசனத்தை தேடுறதில்லை. இதை விதையாக பயன்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரி, அப்போ வசனம் ஒரு விதை. எதுக்கு விதை அது? தேவன் நமக்கு தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கக்கூடிய ஒரு விதை, அது விளைவிக்கக்கூடிய ஒரு விதை. ரட்சிப்பை தேவன் தரணும்னு விரும்புகிறாரு. அதை உண்டாக்குகிற விதை எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. அதை பற்றி சொல்லும்போது தான் வேத வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் ஆரம்பி. யாரும் அனுப்பப்படாமல் எப்படி போவாங்க பிரசங்க? யாருக்கு போகாமல் எப்படி பிரசங்கிக்கப்படும்? பிரசங்கிக்கப்படலைன்னா எப்படி கேட்பாங்க? கேட்காம எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசிக்காமல் எப்படி ரட்சிக்கப்படுவாங்கன்னு இருக்குது. ரொம்ப முக்கியம் பாருங்க. வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது. அப்போ வசன வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான காரியம், எல்லாத்த வீட்டில் ரொம்ப முக்கியமான காரியம் வசனம். இந்த புஸ்தகம் ஃபுல்லாக தேவனுடைய வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்குது. இது யாரும் இல்லைன்னா நாளைக்கு வேலையை அதை வாங்குங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இல்லைங்க கொஞ்சம் முருங்காய் வாங்கணும், கத்திரிக்காய் வாங்கணுன்றது அது கிடக்குது. முருங்காய் எது, கத்திரிக்காய் இதை முதல்ல வாங்குங்க. முருங்காய் கத்திரிக்காய்லாம் இதில் இருந்தால் வந்தது. இல்லைங்க மீன் வாங்கணுன்னு இருக்கிறோம், ஒரே விலை ஏறி போச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. காசு பணமே இங்கேருந்து தான் வந்தது, மீனெல்லாம் இதுலேருந்து தான் வந்தது, இந்த வார்த்தையிலேருந்து எல்லாம் வந்தது. இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறோம் நம்ம. மீன் வாங்கணும், கறி வாங்கணும், காய்கறி வாங்கணும், வீடு வாங்கணும், போட்டுற வெஹிக்கிள் வாங்கணும், கார் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு. எதையும் வாங்குறதுக்கு முதல்ல இதை பிடிங்க. இதை பிடிச்சிட்டு இதை போதிக்கிற ஒரு இடத்த பிடிங்க. அதை கவனமாக கேளுங்க. இந்த வசனமாகிய விதை உங்கள் இருதயத்துக்குள்ளே போக முடியாது செய்யுங்க. அப்போ பாருங்க, எல்லாத்தையும் அது பிறப்பிக்கும், விளைய செய்யும் வாழ்க்கையில். அப்போ இது ரொம்ப முக்கியமான இது சாதாரண ஒரு காரியத்தை நம்ம பேசிக்கொண்டு இல்லை. சரி, அப்போ இந்த விசுவாசம் இந்த வார்த்தைக்குள்ளே வச்சுட்டாரு. இந்த வார்த்தையை ஒரு விதையாக வச்சுட்டாரு. இந்த விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும்.